வாக்குத்தத்தம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்கம் அதே சீக்கிரம் முன்கூட்டி சொல்லிருங்க. 920 எடுத்து எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா 33:6 எடுத்துக்கோங்க. பேப்பர் சத்தம் இன்னும் கேக்குது, எடுத்துக்கலாம். 920ஆம் பக்கம் 920 வாசிக்கலாமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய இந்த 9வது மாதத்திலும் நமக்கு திருச்சபைக்கு கொடுத்த வார்த்தை, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணவே. அல்லேலூயா. பொதுவாக இந்த வருஷத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை திரும்ப திரும்பவும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், பேசப்படுகிற சம்பவங்கள், அந்த புத்தகங்கள் இதெல்லாம் மாறி இருக்க தவிர தேவன் ஒரே காரியத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது போல நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் நாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்த என்ன? இந்த வருஷத்துல இருக்கிறவராகவே ஆண்டவர் எல்லா காரியத்திலும், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார்? அதுவும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை பல வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாம் தியானிக்கும் போதும் ஆண்டவர் அங்கே தம்முடைய நாமத்தை, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அதே போல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். இந்த அதிகாரத்துல தேவன் தம்மை எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்றால், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா என்னும் நாமம், யெகோவா என்று சொல்லும் பொழுது அவர், அதாவது ஆதி ஆகமத்துல தேவன் என்ற அந்த வார்த்தை மூல வாசல யெகோவா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் சிருஷ்டி கர்த்தர், சகல அவரு, அதாவது சகல நாட்களிலும் அவர் இருக்கிறவர், வியாபித்திருக்கிறவர், இப்படிப்பட்ட எல்லாமே அதுக்குள் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா என்று. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினாலும் அந்த ஜனங்களுக்கு நான் யெகோவா என்று அவர்கள் என்ன செய்யலாம்? அறியப்படவில்லை என்று சொல்லி. ஆகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆதியும் அந்தமுமானவர், என்ன தொடக்கமும் முடிவுமானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அன்றைக்கு யூத ஜனங்கள் அறிந்து கொள்ள தேவன் இந்த காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? எதற்கு யெகோவா என்று சொல்லுகிறார்? எதற்கு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் முதலாவது தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும்
தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசிக்க. எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த எரேமியா புஸ்தகமும் சரி, அதற்கு முன்பாக ஏசாயா புஸ்தகத்தையும் நான் வாசிக்கும் பொழுதும், யூத ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை தண்டித்தார். அவர்களை புறஜாதி கையில ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா நாட்கள்ல அது சொல்லப்பட்டாலும் எரேமியா நாட்கள்ல அது நடக்கிறது. நீங்க அந்த 33ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எரேமியா இன்னும் முற்றத்திலே, அதாவது சிறையிருப்பு நேரத்திலே அவன் காவற்சாலையினுடைய முற்றத்திலே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். சிறையிருப்பு நடந்து கொண்டு இருக்கிற காலம். அல்லேலூயா. சிறையிருப்பு நடந்து கொண்டிருக்கிற நேரம். யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. பாபிலோன் சேனைகள் எல்லாம் எருசலேமை சுற்றி கொத்தளங்கள் போட்டு இருக்கிறது. 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவர்களாகி இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களையும், அப்போ பட்டயத்தினாலும் எதிர் கொத்தளங்களினாலும் அந்த எருசலேம் நகரங்கள் இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதையும், அங்கே ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதையும், தேசம் வெறுமையாய் இருக்கிறதையும் அங்கே எரேமியா பார்க்கிறான். 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும், அப்போ சிறையிருப்பு வந்துட்டு அந்த யூத ஜனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்கிறவர், எதை செய்கிறவரா? யூத ஜனங்கள் வாழ்க்கையில இனி அவர்களுக்கு செய்ய போகிறதை அதை செய்கிற கர்த்தருமாய் அதை திடப்படுத்தும்படிக்கு அதை உருவேற்படுத்துகிற கர்த்தரமாய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறதான தேவன், எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர், அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யூத ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாக இப்பொழுது சிறையிருப்பு வந்திருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் வீடுகள், பட்டணத்தின் வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களில் மனித பிரேதங்கள் காணப்படுகிறது. மிருகமும் எந்த மிருக ஜீவனும் இல்லாதபடிக்கு, மனுஷனும் மிருகம் இல்லாமல் அவாந்திரபடியா தேசம் உருவாகி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தது போல மற்ற தேசத்து ஜனங்களுக்கும் செய்தார். இதே எரேமியாவில பல, நீங்க பின்னால இருக்கிற சில அதிகாரங்களை வாசிக்கும் போது, எகிப்து, பிறகு மோவாப், ஏலா, இப்படி பல தேசங்களுக்கும் ஆண்டவர், அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவங்களுக்கு விரோதமாகவும் அங்கே பல காரியங்கள் வருகிறது. எரேமியா இதே புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும் பாருங்க. இந்த 45ஆம் அதிகாரத்துல இருந்து நினைக்கிறேன் 46ல இருந்து ஆண்டவர் எகிப்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஏன்னா இந்த பாபிலோன் சிறையிருப்பு வரும்பொழுது அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது எகிப்து தேசம் யூதர்களுக்கு ஆதரவா வந்தான். இவன் வந்ததுனாலதான் பாபிலோன் திரும்பி போச்சு. அடுத்தது 2 சிறையிருப்பு வந்த பிறகு
மீதி இருக்கிற ஒரு கூட்டம் எகிப்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் எகிப்தின் மேல் வரப்போகிற ஆக்கினையை குறித்து சொல்லுகிறார். இந்த எகிப்துக்கு விரோதமாகவும் தேவன் என்ன செய்வார்? பாபிலோன் அனுப்புவேன்னு சொல்றார். எகிப்து சேனையை கண்டுதான் பாபிலோன் எருசலேமை விட்டு யூதையை விட்டு புறப்பட்டு போனாங்க. ஆனா அதே பாபிலோனை திரும்பியும் கர்த்தர் என்ன சொல்லுவேன்னா, எகிப்துக்கு விரோதமா என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி இந்த 46ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிரவாகம் போல புரண்டு வருவதை இவன் யார்? அலைகள் மோதி இடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகம் போல் புரண்டு வருகிறான். அவனே அலைகளை மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அது குடியிருக்கிற அளிப்பேன். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள். பராக்கிரமசாலியும் கேடப்பிடிக்கிற எத்தியோப்பியரும் ஊத்தியரும் வில்லை பிடித்த நானேற்றிட லீதியரும் புறப்பட கடவுள். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருவுக்கு நீதியை சரிகட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவருடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். வடதேசத்தில் ஐப்ராத் நதியின் இடையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு, வடதேசம் என்று சொல்லும் பொழுது அங்கே வடப்பகுதியில இருக்கக்கூடிய பாபிலோனை குறித்து சொல்லப்படுது. பாபிலோன்ல தேவனுக்கு ஒரு யாகம் நடக்கும். என்ன யாகம்? இந்த எகிப்துக்கு விரோதமா நடக்கிற யுத்தத்துல அநேக எகிப்தியர்களை தேவன் அங்கே சங்கரிக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள பிரபாகம் போல அவங்க புரண்டு வருவாங்களாம். அவ்வளவு சேனை, எகிப்திய சேனை இருந்துச்சு. அவர்களுக்கு பராக்கிரமசாலிகள் ஏராளம் உண்டு. வில்லை பிடிக்கிறவர்கள், வில்லை நாணேற்றி அதை எய்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள், திறமை உள்ளவர்கள் இருந்தாங்க. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு நீதியை சரிகட்டும்படியாக பாபிலோன எகிப்துக்கு விரோதமா தேவன் அனுப்பினதுனால எகிப்தில் அநேகர் காயம்பட்டாங்க. அப்படி காயம்பட்டவர்கள் பொதுவாக, அதாவது கீலேயாத் என்பது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஒரு மலை தேசம். அங்க நிறைய என்ன இருக்குதுன்னா மருத்துவ குணமுள்ள மரங்கள் இருக்கிறது, அங்கே மருந்துகள் இருக்கிறது. அதே போல காயத்தை ஆற்றக்கூடிய வைத்தியர்கள் அங்கே உண்டு. காயத்தை ஆற்றக்கூடிய வைத்தியர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற மற்ற தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அங்க வருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் குமார்த்தியாகி கண்ணியே நீ கீலேயாத்துக்கு போ. ஏன்னா உலகத்துல இருக்கிற அநேகர் என்ன செய்வாங்க? அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த இடத்துக்கு அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது. நிறைய காயம்பட்ட வீரர்கள் எல்லாம் அங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா ரண வைத்தியன் என்னது? காயத்தை ஆற்றக்கூடிய வைத்தியர்கள் அங்கே உண்டு. ஆகவே அந்த இடத்துக்கு கொண்டு போறா எல்லாரும் நல்ல சுகத்தை பெறுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போனாலும் உனக்கு என்ன கிடைக்காது? நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டு. ஆனால் என்ன ஆகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எகிப்திய ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாலும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மேல் வரும் பொழுது அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாது, அவர்களுக்கு குணமாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல எந்த பாபிலோனை கொண்டு கர்த்தர் எகிப்தியனை தண்டிச்சாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிச்சாரோ, அதே பாபிலோனுக்கு விரோதமாகவும் தேவன் ஒரு சில ஆட்கள் எழுப்பினார். ஒரு சில, ஒரே ஒரு ஆள் தான். 51ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, எரேமியா 51ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கலாம். பாருங்க, பாபிலோனுக்கு விரோதமாகவும் கர்த்தர் சில ஆட்கள் எழுப்பினாங்க. அவங்க இப்ப எகிப்துக்கு விரோதமா பாபிலோன் ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலா அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் ஓரளவுக்கு பாபிலோனுக்கு உண்டு.
ஆனா இப்ப பாபிலோனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் பெரிய கூட்டம் கிடையாது. அதே 50ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, வாசிங்க. ம் 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 பாருங்க, ஆண்டவர் பெரிய கூட்டத்தை கொண்டு எல்லாம் பாபிலோன காலி பண்ணல. சிறியவர்கள், மந்தையிலே சின்ன சேனையை உடையவர்கள், மந்தையிலே சிறியவர்கள் அவர்களை பிடித்து, பெரிய கூட்டத்தை கொண்டு எல்லாம் நான் ஒண்ணும் செய்ய போறதில்ல. ஆனா அவன் பெரிய பாபிலோன் சேனை பெரிய பயங்கரமான நல்ல வலுவான சேனை தான். ஆனா சாதாரண சின்ன கூட்டத்தை கொண்டுதான் நான் அவனை என்ன செய்வேன், நியாயம் தீர்ப்பேன். அது யாருங்கிறதையும் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற, வாசிங்க. மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை பாருங்க, அவர்கள், அதாவது ஆண்டவர் யூத ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தண்டிப்பதற்காக, சுற்றிப்பதற்காக பாபிலோன் அனுப்பினாலும், பாபிலோன் என்ன பண்ணான்னா பெருமை பாராட்டு. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தாலும் பெருமை பாராட்டினான். அதனாலதான் அவனுக்கு விரோதமா தேவனுடைய ஆலயத்தை அவன் எந்த அளவுக்கு நாசம் பண்ணினானோ அதை பழிவாங்கும்படியாக ஒரு சாதாரண கூட்டம், மேதியர் சார்ந்த மேதியர் சின்ன கூட்டம் தான் அவங்க. இல்லையா, மேதியர் சின்ன கூட்டம் தான். அவர்களை கொண்டு என்ன செஞ்சார் ஆண்டவர், இந்த பாபிலோனை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். பாபிலோனை நியாயம் தீர்க்கிறது மட்டும் அந்த நியாயம் தீர்க்கும் போது ஆண்டவருக்கு முன்னால 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருக்கிற பொன் பாத்திரம். அது நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகலாம். பாத்தீங்களா, பெரிய சேனைகளா இருக்கிற எகிப்தியை குறித்தோ பாபிலோனுக்கு குறித்தோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, எகிப்துக்கு விரோதமாகவும் தேவன் என்ன செஞ்சார், பாபிலோன் அனுப்பினார். பாபிலோனுக்கு விரோதமா மந்தையில சிறியவர் கூட்டமாகிய மேதியர் அனுப்பினார். இவர்கள் 2 பேரும் போய் இந்த பாபிலோனையும் எகிப்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சிறைப்படுத்தாங்க. ஆனாலும் எகிப்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்து போய் நீ கீழையாத்துக்கு போ, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம் கீழையாத் போ, எந்த மனுஷனும் வந்தாலும் அங்க சுகம் கிடைக்கும். ஆனா உனக்கு மட்டும் கிடைக்கிறது. டாக்டர் 500 mg சாப்பிட சொல்ல, நீ 1000 mg சாப்பிடுறியா, சாப்பிடு, கிட்னி அவுட் ஆகுமே தவிர சுகம் கிடைக்காது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, உங்களுக்கு சொல்லல. அல்லேலூயா. யாருக்கு? தேவன் நியாயம் தீர்க்கிறார். இன்னைக்கு மந்தையில பெரியவர்களா இருக்கலாம், பலமுள்ளவர்களா இருக்கலாம், பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆளு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு, நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்த பிரசித்தி பெற்ற சில ஆட்களை குறித்து சொல்லிட்டு, அவர் அமெரிக்காவுக்கு போனாரு, அங்கே செத்து போனார். அவர் இங்க போனாரு, இவர் இங்க செத்து போனாரு. இங்க இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்காவுக்கு போயும் பிழைக்காம வந்த ஆட்கள் உண்டு. இங்க இருந்து அப்போலோல போய் பிழைக்காம வந்த ஆட்களும் உண்டு. சாதாரண பக்கத்து வீட்டு ஒரு டாக்டர் MBBS படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு போய் ஊசியை போட்டு உயிரோட இருக்கிற ஆட்களும் இங்க இருக்கிறாங்க. இருக்கிறோமோ இல்லையா? சிஎம்சி எல்லாம் போக முடியாதுயா, எங்களுக்கு பணம் இல்லை. அதுதாங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனா அவன் எல்லாம் இருக்கு. அவன் பெருமைக்காரன், எகிப்தியன் பெருமைக்காரன், பாபிலோன் பெருமைக்காரன். கர்த்தர் அவனை நியாயம் இருக்கும் போது பாபிலோனை பார்த்து சொல்றார், என்ன வேணா பண்ணு போ. அதே போல பாபிலோனை பத்தி சொல்றார், அவன் நீ போ, பிஷிங் தைல வாங்கு, போடுங்க, ஒருவேளை பணமாக்கலாம். ஆனா பாபிலோன் பணமாக முடி பார்த்தவன் என்னதான் மெடிசன் போ சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாற்றமும் இல்லை. இதுதான் தேவனுடைய நியாயத்தில். அல்லேலூயா. புறஜாதிகள் மேலே, எகிப்து பாபிலோன் ஜனங்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். எரேமியா 33:6 மறுபடியும் வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும். ஆனா அந்த அதிகாரத்துல என்ன ஆண்டவர் சொல்றாரு? அந்த அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யூத ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவங்க எதிர்கொள்ளத்தினாலும் வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் அவாந்திர வழியா போகும். ஆனாலும் நான் அதான் சொல்றேன், இதோ நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன்? ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை, தேவன் அவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கை அனுமதிக்கிறார், சிச்சையை அனுமதிக்கிறார். ஆனாலும் திரும்பியும் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்கிற அற்புதம். அல்லேலூயா. அதுதான் தேவன் அவர்களோடு கூட இருப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. புறஜாதிகள் சொல்லும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற பெருமைக்கார ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் எழும்பும் போது தேவன் அவர்கள் பட்சம் இருப்பது கிடையாது. தேவன் அவர்களை முழுவதுமாய் சங்கரிக்கிறார். அவர்கள் எழும்பவே முடியாது. அல்லேலூயா. ஆனா தேவன் தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள். இன்னொரு சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 49:2 வாசிங்க. எரேமியா 49:2 49:2. அம்மோன் புத்திரரின், இது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அதை குறித்து ஆண்டவர் வந்து 49ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அம்மோன் புத்திரர் ஊராகி ரப்பாவிலே அது பாலான மண்மேடாகும். அம்மோன் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் ரப்பா, அது எல்லாம் என்ன செய்யும்? பாலான மண்மேடாகும். அதை சுத்தி இருக்கிற ஊர்களும் அக்கினியா சுட்டரிக்கப்படும். ஆனாலும் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தன் தேசத்தை யாரெல்லாம்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், இப்படி சுத்தி இருக்கிற பல ஜாதி ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை தண்டித்தது உண்மைதான், சிக்ஷித்தது உண்மைதான். ஆனா அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை எல்லாம் நான் நியாயம் தீர்க்கும் போது இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசை. அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப அவர்களை எழும்பும் போது அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ திரும்ப அதை தேவன் சுதந்திரிக்க செய்கிறவராயிருக்கிறார். அதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மனதில் இருக்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்திய தேசத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எவ்வளவோ காரியங்கள் பெருகிக் கொண்டு இருக்கலாம். அவர்கள் திரும்பவும் அவர்கள் பல ஜனங்களை மாற்று காரியங்களுக்கு இழுத்து கொண்டு போகலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களை சுதந்திரித்தது போல நாம் இழந்து போன ஆத்துமாக்களை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சபையில் எத்தனையோ
காரியங்கள் நடந்து கொண்டாங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த ஜனங்களை இன்னைக்கு எத்தனையோ மாற்று மதத்தின திரும்ப இழுத்து கொண்டு போகலாம். ஆனா ஒரு நேரம் வரும், கர்த்தர் ஒரு நேரம் கொண்டு வருவார். எல்லாமே எப்பவுமே அவங்க நினைக்கிற மாதிரி நடக்க போறது கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவரெல்லாம் நாம் இழந்தோம், இழந்தது என்று சொல்வது தேவனை விட்டு அவர்கள் தூரமாய் விழுந்து போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், வேற மற்ற மார்க்கத்தை தேடி ஓடி இருக்கலாம். எந்த மார்க்கத்தை தேடி ஓடினாலும் திரும்ப கர்த்தர் கொண்டுதான் வருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பல கிறிஸ்தவ நாடுகள்ல நடந்து கொண்டிருக்கிறது. பல கிறிஸ்தவ நாடுகள்ல அவர்கள் எல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லி, தேவன் இல்லாத அப்படிப்பட்ட கூட்டத்தோடு, தேவனே இல்லைன்னு சொல்லி கூடுகிற கூட்டத்தோடும் மற்ற மார்க்கத்தின் போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடுகள் தான் பேரு, ஆனா இன்னைக்கு அங்க கிறிஸ்தவமே இல்லை. இவெல்லாம் வேற மாற்று மதத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க தேவனுக்கோ தேவனுடைய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு நாம எப்படி பட்டும் படாம சபைக்குள்ள இருக்கிறோம், அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவ நாடுகளில் சபைகள் மூடப்பட்டது. அவை வியாபார ஸ்தலமாகவும் மற்ற மார்க்கத்தின் ஸ்தலமாகவும் மாறிவிட்டது. ஆனா ஒரு நாள் வரும், இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரிக்கிறோம். அதுதான் தேவன் அவர்களோடு கூட இருப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. என்ன சத்தத்தை காணோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இழந்து போனோமோ, இழந்து போனதை, ஆவிக்குரிய ஜீவியத்தையோ, இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன ஊழியம், இழந்து போன சகல காரியங்களையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாள் வரத்தான் போகிறது. கர்த்தர் அதை செய்யதான் போகிறார். அந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அன்றைக்கு பார்க்கத்தான் போகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. பாபிலோன் திரும்ப எழும்பாது, எகிப்து திரும்ப எழும்பாது, அது குணப்படாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்போம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே நாம் ஏற்கனவே இதை வாசிச்சோம். பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. பாபிலோன் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும், பாருங்க, யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அசிரியாவின் கையிலும் பாபிலோன் கையிலும் ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆண்டவர் பாபிலோனை கொண்டு அவர்களை சிற்றித்தது உண்மைதான். அவர்கள் தேசம், பாபிலோன் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தாலும், யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு விரோதமா கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும், நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது தேவன் உங்களுக்கு விரோதமா ஆண்டவர் சிற்றித்திருக்கலாம், உங்களை சித்திருக்கலாம், பல காரியங்கள் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்களும் நானும் உங்க பேரை வச்சு அதுல சொல்லி நீங்க சொல்லுங்க, என் தேவனால் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க பேரை போடுங்க, யூதான் உங்க பேரை போடுங்க, இஸ்ரவேல் உங்க பேரை போடுங்க. அல்லேலூயா. நீங்க என்னதான் கர்த்தர் உங்களை, அவர் உங்களை கைவிடலை. ஆனா பாபிலோன் திரும்ப எதிர்க்க முடியாது. கர்த்தர் அதை கைவிட்டார். எவ்வளவுதான் பாபிலோன் போட்டு பாருங்க, கையில போட்டு பாருங்க, போடுங்க. பார்த்தோம், வெயிட் பண்ணி பார்த்தோம், என்னாகல, ரெக்கவரி ஆகும், எல்லாம் பெயின். சிலருக்கு ஆகாது, சிலருக்கு ஆகாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்ல ஆண்டவர் பரிபூர்ண சுத்தம். அதுதான் தேவன் உங்களோடு கூட இருக்கிற கிடையாது. உங்களுக்கு வந்த அதே பிரச்சனையில இன்னொருத்தருக்கு வந்து பாருங்க,
சேம் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் இன்னொருத்தருக்கு வந்திருக்கும். ஆனா அவரு பல லட்சங்களை செலவழிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எதுவுமே செலவழிக்காம ஏதோ சின்ன ஒரு மருத்துவ உதவியோடு நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிடலை. அல்லேலூயா. யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் கர்த்தராலும் அது கைவிடப்படலை. அல்லேலூயா. உங்களை கைவிட்டு இருந்தாருன்னா நீங்க அன்னைக்கே போயிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சௌக்கியம் ஆரோக்கியத்தை உங்களுக்கு வரப்பண்ணலாம். சரீர சௌக்கியம் ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது அது சரீர சுகத்தையும் சரீர ஆரோக்கியத்தையும் மட்டுமல்லாம, அதுக்காக சரீர சுகத்தை குறித்து சொல்லலன்னு சொல்லல. இது இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு அவர்கள் திரும்ப கட்டப்படுவதற்கு, திரும்ப அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அந்த 36ஆம் அந்த அதிகாரத்துல நீங்க அது சில வசனங்களிலே வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சில வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 33ல அதுல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 7ஆம் வசனம், அதே போல 12ஆம் வசனம், 11, 11, 12 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது முன்னிருந்து போல அவர்களை கட்டுவிப்பேன். அதே போல 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மனவாட்டின் சத்தம் இல்ல, சைலண்டா இருக்கு, சுடுகாடா இருக்குது. ஆனா சொல்ல திரும்ப எல்லாம் என்ன செய்வேன், எல்லாவற்றையும் கேட்க பண்ணுவேன். அதே போல இப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர்கள் யாரும் என்ன செய்யல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல. ஆனா ஆண்டு சொல்றாரு பலி செலுத்துவதற்கு. இப்ப ஆலயமே இல்லை, அங்க ஆலயமே இல்லை, எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு, ஆலயம் இடிக்கப்பட்டாயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு திரும்ப என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலிகளை கொண்டு வருகிற பலி சத்தம். இப்ப ஆலயம் இல்லை, ஆனா சொல்றாரு திரும்ப கொண்டு வருகிற சத்தம் திரும்ப கேட்கும். முன்னிருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன். மனுஷன் மிருக ஜீவனும் இல்லாத இந்த வெளியா அவாந்திர வழிக்கு இருக்கிற இந்த இடம் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பொருளை தாவரங்கள் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் திருச்சபைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஓ ஷபாலபாரா தீதானாரா சந்துரபா